ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. ஸ்வேதகி அப்படின்னு ஒரு ராஜா. அவருக்கு யாகம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா எப்ப பார்த்தாலும் யாகம் பண்ணிட்டே இருப்பார். அரண்மனை பூரா எங்க பார்த்தாலும் புகை. யாகம் பண்ற ரித்துவிக்குகளுக்கெல்லாம் கண் எரியறது, மூக்கெரியறது. ராஜா விட மாட்டேங்கிறார். இன்னைக்கு யாகம் ரொம்ப நல்லா நடந்தது, நாளைக்கு அடுத்த யாகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறார். ரிஷிகள்லாம் சொல்றாங்க, எப்ப இப்படி கேப்பே விடாம அடிச்சா எப்படிப்பா? எங்களுக்கு கண்ணு மூக்கெல்லாம் எரியறது, தொண்டையெல்லாம் கரகரங்கிறது. ஒரு நல்ல இஎன்டியா போய் பார்க்கணும், கொஞ்சம் கேப் விட அப்படிங்கிறார். ராஜா சொல்றாரு, என்ன இதுக்கே அப்படி சொல்றேன்? நான் அடுத்தது ஒரு 100 வருஷம் யாகம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. ரிஷிகள்லாம் ஓடியே போயிட்டான். மன்னர் அட்வர்டைஸ் பண்றார், வி ஆர் ஹையரிங் ரித்விக், சீனியர் ரித்விக், அப்ளை சூன். ஒருத்தர் அப்ளை பண்ணல. அப்புறம் மன்னர் சிவனை பிரார்த்தனை பண்றார், யாகம் பண்றதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு. சிவன் சொல்றார், 12 வருஷம் பிரம்மச்சரிய விரதம் இருந்து 12 வருஷம் தவறாமல் விடாமல் அக்னியில நெய் சேர்த்துட்டே வா, யாகம் பண்றதுக்கு ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி மன்னன் விரதம் இருந்து 12 வருஷம் விடாமல் அக்னியில நெய் சேர்க்கிறார் சேர்த்துட்டே இருக்கார். 12 வருஷம் முடிஞ்சதும் சிவன் யாகம் பண்றதுக்கு துர்வாசரை அனுப்பி வைக்கிறார். துர்வாசர் சந்தோஷமா 100 வருஷம் யாகம் பண்ணார். யாகம் முடிந்ததும் பிராமணர்கள் சந்தோஷமா தானத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. துர்வாசர் கிளம்பி போயிட்டார். மன்னரும் தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதும் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போயிட்டார். இப்ப இந்த அக்னிதேவன் பாருங்கோ, அவருக்கு தான் சித்த முடியல. ஒரே மந்தமா இருக்கு, கொமட்டிண்டு வருது, பசியே எடுக்கல, கடமுடங்கிறது. ஃபயருக்கு வயர் சரியில்லை. போய் பிரம்மதேவனை பார்த்தார். பிரம்மன் கேட்டார், எப்போல இருந்து இப்படி அப்படின்னு. அக்னி சொன்னார், இந்த ஸ்வேதைக்கு யாகம் பண்ணால அப்பல இருந்துதான் இப்படி பசியே எடுக்க மாட்டேங்கிறது. பிரம்மா சொன்னார், கவலைப்படாதே, அஜீர்ணம், வேற ஒண்ணும் இல்ல. 12 வருஷம் சேர்ந்தாப்புல நெய் சாப்பிட்டிருக்கியோலையோ அதான். காண்டவம்னு ஒரு வனம் இருக்கு, எழுத்தர ஃபுல் டோஸ் சாப்பிட்டு சரியாயிடும். பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஃபுட்டே இதுதான்ங்கிறேன், போய் சாப்பிடு அப்படின்னு. அக்னி காண்டவத்துக்கு வரார். இந்த காண்டவம்ங்கிற வனம் இந்திரனாலே காப்பாற்றப்படுகிறது. ஏன்னா இங்கதான் இந்திரனுடைய நண்பன் தக்ஷகன் தன்னுடைய குடும்பத்தோட வசிக்கிறான். அக்னி அதை எரிக்கணும் பாக்குறா. அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் எதிர்க்கிறது. பத்தாததுக்கு இந்திரன் வேற மழையை கூட்டி அணைச்சிட்டு போயிடுறான். அக்னி மறுபடியும் பிரம்மனை போய் பாக்குறான். ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன், சாப்பிட விட மாட்டேங்கிறார், என்ன பண்றது அப்படின்னு. பிரம்மன் சொல்றார், கவலைப்படாத, நரனும் நாராயணனும் இந்த யுகத்திலே அர்ஜுனனும் கண்ணனுமாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். அவர்களும் அங்க காண்டவத்துலதான் இருக்கா, அவளை போய் பாரு, அவ உதவியால நீ காண்டவத்தை சாப்பிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு அக்னி கிளம்புறான். ஒரு பிராமணன் உருவத்தில் அர்ஜுனனையும் கண்ணனையும் பார்க்க கிளம்பி போறான்.